இந்த வேளையோட சியாமுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அல்லேலூயா. எல்லாரும் எனக்கு இந்த கிஜில் இப்படி சொல்லி வாழ்த்திங்க. சோதரம் சியாம் கிட்டவா சோதரம். எப்படின்னா அவன் என்னோட சொன்ன வார்த்தை எனக்கு தொட்டது. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எனக்கு ஆகாரம் வாங்கியிருந்து ஒரு சேலை எடுத்துறது உண்டு. இந்த வருஷம் எனக்கு எதுவுமே கொண்டாடாண்டா, ட்ரெஸ்ஸு முட்டை எதுவுமே, ஆனால் ஒரு சிறிய சாப்பாடு மட்டும் கொடுக்கணும்னு சொன்னான். வேறு விதமாக நான் சொன்னேன், கூடாரத்துக்கு கொடு. அல்லேலூயா. சிறு பிள்ளையில எதை வேண்டான்னு இருக்கிறத பெரிய பாய்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு எல்லாத்துக்கும் பலவீனம், ஒவ்வொரு பலவீனத்து வருது. ஒவ்வொரு மாதமும் அதிகமாக ஆஸ்பத்திரிக்கு அலைந்து கொண்டு இருக்கான். எல்லாரும் செவிங்க, நல்ல சுகத்தை பல இதுக்கு பெரும் நோய் வரக்கூடாதுன்னு செவிங்க. அடுத்த வருஷம் இதே இது பாண்டு போட வைப்பார். அல்லேலூயா. பலவீனம் அவனுக்கு தொடக்கூடாது. அந்த நோய் என்ன செய்யணும், விட்டு நீங்கணும். அல்லேலூயா. இந்த பிறந்த நாள் எல்லாரும் வாழ்த்தி செவிமா. அல்லேலூயா. அந்த சாமியலோடு இருந்த ஆண்டவர் அல்லேலூயா இந்த சேமோடு இருக்கணும். அவருடைய வேலை செய்கிறான். அவருடைய வேலைக்காரன். கர்த்தருடைய மகிமை இவனை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இறங்கட்டும். ஒரு வருஷம் கொட்டி கொடுத்தார் அல்லவா. எந்த பலவீனம் இருந்தாலும் இயேசு நாமத்தினால நன்றி செலுத்துறப்பா. இந்த மகனுக்கு செபிக்கிறோம். ஒரு மன சபை மக்களா செபிக்கிறோம். என்று கண்ட பலவீனத்தை அவன் காணக்கூடாது. அல்லேலூயா. இந்த கல்வாரி பானம் பண்ணத நாள் அதே ரத்தம் இந்த மகனுக்குள்ள இறங்கட்டு. முன்னுடைய சாபம் பாவங்கள் இயேசு நாமத்தினால், இந்த சாபமான நோய்கள் இயேசு நாமத்தினால், இயேசு நாமத்தினால் இப்பொழுதே மறையட்டு. இந்த பிறந்த நாளை அல்லேலூயா ஆலயத்தில் செபிக்க ஆகாரம் மனதார கொடுத்து அல்லேலூயா மகிழ்ச்சியாக வந்திருக்க இந்த அன்பு பிள்ளைக்காக ஒரு மனப்பட்டு செபிக்கிறோம். சபை மக்கள் செபிக்கிறோம். அந்த பலவீனத்தை காணக்கூடாது. படிப்புக்கு விரோதமா போராடி கொண்டிருக்கிறார். அந்த பலவீனம் மறையணும். படிப்புக்கு விரோதமா, ஆத்மாவுக்கு விரோதமா அல்லேலூயா தேவ பிரசன்னம் ஓடட்டு. தேவ பிரசன்னம் ஓடட்டு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால இந்த மகனை அந்த பிறந்த நாளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கிறேன். சபை மக்களா சேர்ந்து தேவனுடைய கரத்தோடு கடந்து போடும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ கரம் அப்பாமி துதிக்கிறேன். அல்லேலூயா. பிறந்த நாள் வாழ்த்துக்களை பாட்டு படிக்கலாம். ஆப்பி அல்லேலூயா. இதை படிக்க தெரியாத ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிறந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாத கருத்தை தடுமா. அவரே பிளஸ் பண்ணதுக்காக நன்றி. இத்தனை பேர் ஒருமனப்பட்டு செபிக்கிறோம். அவன் நல்ல சுகத்தை கொடுத்து அடுத்த வருஷமா உலகமான ஆட்டம்பரம் வேண்டாம், எனக்கு தேவனுக்கு செலுத்துற போதும். அந்த சின்னிய வயதிலே கர்த்தர் கொடுத்த கரம், அந்த ஆலோசனை இப்படி கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கணும். அவன் தாயை ஆசீர்வதிக்கணும். அவன் தாயை பாதுகாத்துக்கணும். அவன் தகப்பனை தூரத்து தகப்பனையும் பாதுகாத்துக்கணும். இந்த குடும்பத்துக்கு அல்லேலூயா வேலிப்பட்டு பாதுகாத்து கோடாரத்துக்கு கோடார பிள்ளைகளா அல்லேலூயா வழி விலகி போகாம அந்த கரை இந்த கரை சாயாம நேர்மையா ஓட, நீதியா ஓட, உண்மையா ஓட உயிர் உள்ள நாட்களா உமக்காக வாழ. ஆமென். 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 இயேசுவே சபத்தை அங்கீகரித்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆமென் அங்கீகரித்ததுக்காக கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த ஆகாரமும் டேஸ்டா இருக்கட்டும். எல்லா மக்களும் புசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவர் கர்த்தருடைய மகிமை பரட்டு. அதே போல சின்ன பிள்ளைகள் வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எல்லா பிள்ளைகளையும் தேவனை பாதுகாத்துக்கொள்ளும். படிக்க ஞானத்தை கொடுங்கப்பா. படிப்புக்கு விரோதமாக போராடி கொண்டு பலவீனத்தை சோறு மந்த நிலைமையிற்கு ஆவிகளாம் இந்த நாட்களில் வெளியேறி இருக்கணும் விசுவாசிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஆண்டவரே 10, 9, 12 படிக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். எல்லா மக்களுக்கும் நல்ல வெற்றி உள்ள மார்க்கிக்கணும். எந்த பலவீனம் தொடாதளுக்கு வகுப்பு கடந்து போகும் பொழுது பிள்ளைகள் சாட்சியாக கடந்து போக எதெல்லாம் எதிர்பார்க்கிறாள் படித்து முடிக்க தேவன் உதவி செய்யும். பிசினஸ் வச்சிருக்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் அந்த வருஷத்துல அவனை ஆன்லைன் 100 மடங்கு ஆசீர்வதித்ததை போல இந்த ஆன்லைன்ல பார்க்கலாம். யாரா இருந்தாலும் இங்க இருக்கிறலாம் கர்த்தர் இந்த ஆசனத்தின் மூலம் இன்று முதல் கர்த்தரை நம்புறோ செழிப்பன் வசனத்தின் மூலம் செழிப்பை கட்டளிடுவீராக. மிருக ஜீவன்ல செழிப்பை கட்டளிடுவீராக. பிள்ளைகள் சம்பளத்துக்காக எதிர்பார்க்கிற பிள்ளைகள், வேலைக்காக எதிர்பார்க்கிற பிள்ளைகள், என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா நீ கேங்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு கர்த்தர் வேலையை கொடுப்பீராக. வேலையை கொடுப்பீராக. உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய நாமத்துக்காக. ஐயோ குறைந்த சம்பளமாயிருக்கு ஏங்குற மக்களுக்கு குறைவை நிறைவாக்கும். தூரத்துல பார்த்து ஏங்கலாம். கர்த்தர் மகிமைப்படும். கர்த்தர் மகிமைப்படும். மிருக ஜீவன்ல மகிமைப்படும்.
கற்பத்தின் கனிக்காக பண்ணின பொருத்தனை நிறைவேறட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கற்பத்தின் கனி தந்தா ஒரு சகோதரி நானும் ஆகிற ஆண்டவரே போடுவேன்னு சொன்னாங்க. கர்த்தர் இந்த வருஷத்திலே போட வைப்பீராக. ஒரு மக என்னோட சொன்னா இந்த பத்திரம் முடிஞ்சா நான் ஒரு பிரியாணி போடுவேன் இருக்கா. கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையில தடைகள் உடப்படட்டு. அந்த பத்திரம் முடிய உதவி செய்யும், பத்திரம் முடிய உதவி செய்யும், பத்திரம் முடிய உதவி செய்யும். ஆகார பொருத்தனை நிறைவேற்றும் ஆண்டவரே. இன்னொரு சகோதரி சொன்னது என்னுடைய சொத்து தான், அது சாத்தான் தட்டி பண்ணி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மேகொன்னும் நான் படுக்க ஒரு நேரம் ஆகாரத்துக்கு என் தேவனாய் கர்த்தர் அதை எனக்கு சொந்தமாக்கி தரணும். நீர் தூரத்துக்கு தேவன், இப்பொழுதே அங்கே நீர் பேசுவீராக, நீர் பேசுவீராக. கர்த்தர் அவளுடைய பொருத்தனை அங்கீகரிப்பீராக. நன்றி ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் ஆகாரம் எடுக்கிறதுக்கு ஆண்டவரே, குழந்தைக்காக எடுக்கலாம், ஒரு திருமணத்துக்காக என் பிள்ளைக்கு திருமணம் கூடிச்சுனா நான் ஒரு நேரம் ஆகாரம் போடுவேன் ஆண்டவரே. இந்த வருஷம் முடியதுக்குள்ள திருமண தடைகள் உடப்படட்டு. தூரத்துக்கு தேவன் கர்த்தருடைய நாமத்துல மகிமைப்படட்டு. அப்பா நீ சொன்னீரே மல்லடா இருப்பதில் சொன்னீரே, நீர் வாக்கிய பண்ணி கொடுப்பீராக, நீர் வாக்கிய பண்ணி கொடுப்பீராக, குழந்தைய வாக்கிய பண்ணி கொடுப்பீராக. அல்லேலூயா. வேலையை வாக்கிய பண்ணி கொடுப்பீராக. ஒவ்வொரு பொருத்தனையும் என் கர்த்தர் அங்கீகரிப்பீராக, அங்கீகரிப்பீராக. அல்லேலூயா. அப்பா இதுல வந்தவர்கள் யாரும் வந்தவள் நம்ம போக கூடாது ஆண்டவரே. ஏதாவது விட்டு இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய நாம மாத்திரம் இதுல மகிமைப்படட்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பொருத்தனைகள் நிறைவேற்றி சோஸ்திரங்கள் செலுத்துவேன். என் பொருத்தனைகள் நிறைவேற்றி சோஸ்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. ஆமென் ஆண்டவரே. எல்லாரும் அவர் ஒரு வீட்டில் ஜெபிங்க. மீண்டும் நம்மளுக்கு ஒரு ஆகாரம் போட கர்த்தர் ஒவ்வொரு பொருத்தனை நிறைவேற்றினா நம்மளுக்கு கூடாரத்துக்கு ஒரு இலவா இருக்கும். கர்த்தர் அதில் மகிமைப்படட்டு. ஸ்தோத்திரம். இந்த நாட்களை நீதிமொழிகள் எடுங்க. நீதிமொழிகள் இந்த நாட்கள் 2வது மாதம் கர்த்தர் இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கும் 1ஆம் தேதிக்குமாக சேர்த்து நம்மளுக்கு தந்த வசனம் நீதிமொழிகள் 28:25 என்ன சொல்லுதுன்னா, ஹல்லேலூயா, கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான். அப்போ இந்த ஆராதனை வேளையில நீங்க செழிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நன்றி சொல்லி படிச்சாச்சு. இன்பத்தை தந்தீரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு இன்பத்தை தந்தீரே, நீர் நன்மை செய்தீரே. நம்ம நன்றி சொல்லி பாட்டு படித்தோம். சகோதரி படித்தாங்க, உன் வாக்கு மாறாதே, உன் வல்லமை குறையாதே, நீர் தெங்குறம் விட. அந்த ஒரே ஒரு கட்டத்தை மடித்து நம்ம ஹல்லேலூயா செய்திக்கிறே. உன் வாக்கு மாறாது, உன் வல்லமை குறையாது, உங்க வாக்கு மாறாது, உங்க வல்லமை குறையாது. நீர் ஜீவனுள்ள தேவனல்லோ, நீர் தங்க ஸ்தலமல்லோ, நீர் ஜீவனுள்ள தேவனல்லோ, நீர் தங்க ஸ்தலமல்லோ. அவர் ஸ்தலத்தை நோக்கி வந்திருக்கீங்க. அவர் சொல்லார் உங்களை பார்த்து, 1வது மாதம் சொன்னார் புதிய வருஷத்துக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணாரா பண்ணலையா? எனக்கு வாய்க்க பண்ணி இருக்கிறார். எப்படி பண்ண நாளுக்கு புசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மறந்து போயிருக்கோம் எல்லாருக்கும். ஒரு வருஷம் எனக்கு வாழ்க்கையில் இது மறக்கவே முடியாது. மே 1 கன்வென்ஷன் கூட்டம், மகன் பிரகாசியம் கூட்டந்து கஞ்சி குடித்தான். ஹல்லேலூயா. எங்கள் ஃபேமிலி எல்லாரும் கஞ்சி குடித்தோம். ஹல்லேலூயா. சோதரம். கர்த்தர் மீண்டும் மகிமைப்பட போகிறார், மீண்டும் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் மகிமைப்பட போகிறார். அதை 1வது மாதம் சொன்னார். ஹல்லே, நீங்கள் மறந்துருக்கீங்களா? எல்லாரும் செவிக்கீங்களா? பழுகவும் பெருகவும் நிரம்பவும். ஒவ்வொரு நாளும் செவிக்கீங்களா? செவித்து வைங்க. திருப்தியான ஆறு, செழிப்பான ஆறு. ஹல்லேலூயா. இந்த 1 மாதமும் திருவிருந்துக்கு நம்ம என்ன செஞ்சோம்? ஹல்லேலூயா சாப்பிட்டோம். 2வது மாதம் ஆண்டவர் என்ன செய்தார்? சாப்பிட வச்சிருக்கிறார். வீட்டில் செவிங்க. கல்வாரி பானம் பண்ணால் ஒவ்வொரு பொருத்தனைகளையும் ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் செய்யுங்கப்பா, ஒவ்வொரு கதிசம் செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த வார்த்தை என்ன? 20ஆம் வசனத்தில் உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான, அவன் கர்த்தரை நம்புற செழிப்பான். உண்மைதான்.
கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ண புது வருஷம் கொடுத்தார், வாக்குத்தத்தம் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2வது மாதம் இந்த 1ஆம் தேதி இந்த ஆசீர்வாத கூட்டமும் இந்த ஓய்வு நாள் ஆராதனையும் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆராதனையில் சொன்னல, நம்பிக்கையின் சிறகுகளே நீங்க அரணுக்கு திரும்புங்க, உங்களுக்கு நான் ரெட்டிப்பான நன்மையை தாரேன், இன்றே தருவேன். அல்லேலூயா. அரணுனா என்ன? அவருக்குள்ள சொல்லுதல வசனம், உண்மையுள்ள மனுஷன். என்ன மனுஷன்? உண்மையுள்ள மனுஷன். அல்லேலூயா. அந்த உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை நினைச்சு வரான், பெறுவானா. அல்லேலூயா. அப்ப நம்ம பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வரும். அல்லேலூயா. நம்ம அவரே அண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு கை அடிச்சு ஆண்டவர் சொல்றாரு, நீ வலது பெருமை இடது ஓடாத, நீ கனி கொடுக்க ஓடு, பிதா மகிமைப்படுவாரு. பிதா மகிமைப்படுவாரு. எவ்வளவு பார்த்த, நீ வலதுக்கு இருந்த சாயாத, ஓடிக்கொண்டே இரு, பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பிதா என்ன செய்யணும்? மகிமைப்படணும். ஆமென், ஆமென். அவர் அதான் சொல்ல, நீ உண்மையா, நீ உண்மை உள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை என்ன செய்வான்? பெறுவான். அப்ப இந்த நாட்கள் இருந்து நம்ம உண்மையை கடைபிடிக்க போறோம். ஒவ்வொரு வாரம் அவர் சுத்திகரித்து, அல்லேலூயா. முத வாரம் சொன்னாரு, தாவீது கூட அபிஷேகமா சவுலுடைய அபிஷேகம் பிரித்து எடுக்கிறேனாரு, நான் சீசரா மாற்றினாரு, உங்க வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றா கொடுத்து. இந்த வாரம் அவர் சொல்கிறார், நீ உண்மையா இரு, அந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய பெற்றுக்கொள். உன் பிள்ளை திருமண தடையோடையும், உன் குழந்தைக்கு குழந்தை இருக்கும், உன் பிள்ளை படிக்க ஞானத்தை கட்டளிடுவாரு, நீ செய்யற தொழிலை நீ ஆசீர்வதிப்பாரு, மிருகச்சிவில 10 லிட்டர் பால் கறந்து அது கூடும். அதில் எல்லாத்திலும் அந்த உண்மை கடைபிடிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அந்த 20 அப்படி சொல்லு. எபிரியர்ல 3:2 எடுங்க. பாருங்க, எபிரியர்ல 3:2, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் என்ன செஞ்சானா? உண்மையா இருந்திருக்கிறான். எபிரியர் 3ஆம் அதிகாரத்துல, அல்லேலூயா, 3 சோத்திரம் 3:2 வசனம் சொல்லுது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்க உண்மையில இருந்தது போல இவரும். அப்ப மோசே எல்லா இடத்துலயும் ஆண்டவருடைய வீட்டுலனா அவரோட இருக்கிறதுல உண்மையா இருந்திருக்கிறார் மோசே. அல்லேலூயா. மோசே எல்லாத்துக்கும் தெரியும். அம்மையில மாமனார் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. அவன் காட்டுகளை மேய்த்து கொண்டு இருக்கச்சில ஆண்டவர் தூதர் மூலம் தரிசனமாகிறாரு. எப்படி ஆகிறாரு? முச்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. மோசே அதை எட்டி பார்க்கும் பொழுது, நம்ம கிட்ட தம்பி பாப்பேனி கடந்து போறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லு, ஆண்டவர் சத்தம் கேட்கிறது, அது பரிசுத்த ஸ்தலம், நீ பாதரட்சி என்ன செஞ்சு கலத்தி போட்டுட்டு நீ கடந்து போ. முகமுகமாண்டு சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா. அந்த முட்செடியில எரித அக்கினிய இந்த நாட்களில் இந்த பலிபீடத்துல, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவர் செக்கினா மகிமை ஓடிக்கொண்டிருக்க இடத்துல அவர் அக்கினி இறங்கி கொடுக்க உங்க கண்கள் திறக்கப்பட்டு அவர் பார்க்கணுமே. அல்லேலூயா. மோசே பார்த்தார். நம்மட சொல்லுற ஆண்டவர், மோசையோட இருந்தது இப்ப நான் உன்னோட இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகுதில்லை, உன்னுடைய கைவிடுதில்லை. அல்லேலூயா. அவர் கைவிடாத நேசம் நம்மளோட இருக்கிறார். அப்ப நம்ம கண்கள் திறக்க முடியல, அந்த அக்கினியை பார்க்க முடியல, அந்த செக்கினா மகிமையை பார்க்க முடியல, அந்த தூதர்களை பார்க்க முடியல. நம்ம தூதரோட ஆராதிக்கிறோம், அவர் சாயில ஆராதிக்கிறோம், முழு உள்ளத்தோட ஆராதிக்கிறோம், முழு பலத்தோட ஆராதிக்கிறோம். அவரை தரிசிக்க முடியலை, அவரை கண்டுகொள்ள முடியவில்லை, அவர் சத்தத்தை கேட்க முடியவில்லை. நீங்கள் நானும் சீசரா மாறணும். சீசரா மாறதுக்கு தான் அவர் புட்டமிட்டு கொண்டு இருக்கிறார், அவர் சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ல, மோசே தேவனுடைய வீட்டில் எங்க உண்மை இருந்தது போல எங்கே உண்மை உள்ளது? எல்லாத்திலையும் உண்மை, அவருக்குள்ள உண்மை, வீட்டுக்குள்ள உண்மை, தொழில உண்மை. இந்த பொய்யை சொன்னதான் நம்ம தொழில் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இயேசு பெரியவருங்க, அவர் ஜீவன் உள்ள தேவன். மோசே குறுகி போகல வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. சோதரம் அதே 5 பாருங்க, அதே வசனத்துல சொல்லப்பட்ட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் அவருடைய பணிவிடையை செய்து, அவரோடு இருந்து, அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வசனிச்சு கொடுக்குது. என் தாசனாகி மோசே எல்லாத்துலேயும் உண்மையா இருப்பான். அதே வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. சோத்திரம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பாருங்க. உபாகம் 34:7 வசனம் சொல்லுது. அல்லேலூயா. உபாகத்தில் எடுங்க. அல்லேலூயா. 34:7 வசனம். மோசே மரிக்கிற போது 120 வயதாக இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலம் குறையவும் இல்லை. அல்லேலூயா. சோத்திரம். ஏன் அவனுக்கு பலவீனம் இல்லை? அவன் உண்மையாக இருந்தான், எல்லாத்திலையும் உண்மையாக இருந்தான். 120 வருஷமா அவன் கண்ணு என்னச்சு, நம்ம கண்ணாடியை போட்டு பலிபீடத்தில் நிற்கிறோம். நம்ம என்னச்சு தான் பலவீனம் எனக்கு வந்துச்சு, நீ பலிபீடத்தில் சொல்லிக்கிட்டு நிற்கிறோம். அல்லேலூயா. என்னோட இருக்க ஆண்டு தான் உங்களுக்கும் கொடுக்குறாரு வாக்குத்தத்தம். நான் உன்னை விட்டு விலகுதலை, உன்னை கைவிடுவதில்லை என்று. நம்ம மோசையை போல நம்ம செவிகள் திறக்கிறதா? ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கேட்கிறோம், அதாவது வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? நம்ம சீசரா மாறினாதனே பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. அங்கே தாங்க முடியாது அக்கினி, அங்கே தாங்க முடியாத நரகம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம தப்பித்து ஓடணும். நம்ம என் பேத்தி எடுக்கணும், என் பிள்ளையை பிடிக்கணும், என் மருமகளை பிடிக்கணும், என் மகளை பிடிக்கணும்னா நம்ம அவ்வளோதான். அதான் சொன்னது, நீ தீர்த்தியா ஓடு. கர்த்தருடைய வார்த்தை சொல்லிச்சு, நான் சொல்லல. பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்ம விழுந்துடக்கூடாது, செபிக்கணும், அது நம்ம கடமை. அல்லேலூயா. பரிசுத்தாவின் மோசையோடு இருந்த மட்டும் நம்மளோட இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, மோசை குறுகி போகவில்லை. அவர் கண்கள் பார்வை எல்லாம் கிளீனா இருந்துச்சு. 120 வருஷமும் நம்மளுக்கும் ஆண்டவர் தருவாரு. ஆத்மா நிரம்பி வடியத கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. இயேசுனி கோட்டை இதுல உருவாகிறதை கண்கள் பார்க்கும். நம்ம உங்க சொந்த கண்ணை பார்க்கும். அல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேல்ல பாருங்க 12வது அதிகாரத்துல 2வது வசனம். 1 சாமுவேல் எடுங்க. ஹல்லேலூயா. நம்ம பார்த்தது யார் பார்த்தோம்? மோசே உண்மையா இருக்கிறதை பார்க்கும். மோசே உண்மையா இருந்தபடியால் அவன் நினைச்ச 120 வருஷம் பலம் குறுகி போகவில்லை. ஆண்டவரே அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார், என் தாசனாகிய மோசே எல்லாத்திலையும் உண்மையா இருந்தானே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவரை விட அவன் அதிகமாக நேசித்த மக்களை. அல்ல ஆண்டவர் சொல்லுவார் கோபத்தில், இந்த ஜனங்களை நான் அதை பண்ணி போடணும் உடப்பா. இல்லை ஆண்டவரே, என்னை கொண்டுட்டு வேணும் அந்த மக்களை கொல்லும். அவன் எவ்வளவு ஒரு பார்க்க இருதயம், எப்படிப்பட்ட இருதயம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் மோசேவுடைய வாழ்க்கையில் சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கோபப்பட்டால கிட அவன் மன்றாடி ஜனங்களுக்காக, ஹல்லேலூயா, அவன் திறப்பில் நிற்கிறதையும், அவன் உண்மையா இருக்கிறதையும், அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறதையும், ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம சாமுவேலை குறித்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 12:2 இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் சிறிய முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன்னு சொல்கிறார். சாமுவேலுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். அவன் சிறிய வயதிலே அவனை பலிபீடத்தில் ஆண்டு அல்லேலூயா அண்ணாள் கொண்டு விட்டுட்டு போயிருப்பாங்க, அப்படிதானே? அல்லேலூயா. சிறிய வயதிலிருந்து முதிய வயது வரை அவன் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறான். அல்லேலூயா. ஆனால் அவன் உண்மையா இருக்கிறபடியால் சவுலை அபிஷேகம் பண்ணி இருக்கிறான் சாமுவேல், தாவீதை அபிஷேகம் பண்ணி இருக்கிறான் சாமுவேல். அல்லேலூயா. சாமுவேல். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த வசனம் சொல்லுது, இப்போதும் இதோ ராஜாவினர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ
ஒரு ராஜாவை மாற்றியிருக்கிறார் அபிஷேகம் பண்ணி. ஆனா அவர் சஞ்சரித்து வருகிறார். ஆனா தாழ்த்தி கேட்கிற அந்த மக்கள்கிட்ட, நான் இருக்கிறேன், என் மரணத்தன்னைக்கு வந்து நீங்க சாட்சி கொடுக்க முடியும், என் மரணம் இருக்கிறதா? அவன் மரணம் அப்படி சாட்சி கொடுக்கிறது. அவன் நேசித்த மக்கள், சபை மக்கள், அவன் பக்கத்து மக்கள் எல்லாரும் அவனுக்கு சாட்சி கொடுக்கிறாங்க. அவனுடைய நற்கிரியைகள் அதில் வெளிப்படுகிறது. மோசேயுடைய நற்கிரியைகள் அதில் வெளிப்பட்டதை நம்ம பார்த்தோம். இது சாமுவேலுடைய நற்கிரியைகள் அதில் வெளிப்படுகிறது. சாமுவேலோடு இந்த ஆண்டவர் சாமுவேல் உண்மையா அந்த பணியுடைய உண்மையா செய்யப்படி மக்களை நேசித்து அவன் சொல்றான் பாருங்க, இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார், நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன், என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள், நான் சிறிய வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன சஞ்சரித்தே வந்தேன், இதோ இருக்கிறேன். அந்த 3வது வசனம், கர்த்தர் சந்ததியிலும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். அல்லேலூயா, சோத்ரம். என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம மெட்ராஸ் பதில தாமஸ் ராஜாணி ஒரு பரிசுத்தவான். அல்லேலூயா. பாருங்க, அவங்க ஒரு ஊழிய பாதையில ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட சோதரர் ரொம்ப கஷ்டம் தாங்க முடியாம, அல்லேலூயா, ஒரு அரிசி கடையில் போய் 350 ரூபாயாம் அந்த வேலை சம்பளம். அப்போ அரிசி மூடை சமைக்கிறதுக்கு அந்த அரிசி கடையில் போய் அந்த மூட்டையை சமைப்பாங்களாம். அந்த ஐயா மூட்டை செமந்தாலும் அவங்க ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டே இருந்தாங்களாம். ஆண்டவரோட இருக்கிறவர்களுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். நம்ம நினைப்போம், அல்லேலூயா, இதோ நான் ஆண்டவர்களை காத்திருக்கிறேன், நான் உண்மையாக என் தேவனுக்குரிய பலிபீடத்தில் வைக்கிறேன், என் தேவனுக்காக நான் சஞ்சரித்து கொண்டே இருக்கிறேன், என் தேவனோடு நான் இருக்கிறேன், என்னுடைய ஜீவித்தில் வெற்றியை காணும்னு சொல்லலாம். ஆனால் அவங்க பட்ட கஷ்டம், ஆனால் ஆண்டரோட இருப்பாங்களாம். அந்த அரிசி மூட தூக்குற ஒரு நாள் மதிக்க ஊழிய பாதி ஊழியம் செய்துட்டு வேலையை செய்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஊழியத்துக்கு போகும் பொழுது நல்ல ஒரு பெரிய சபையாம் பாருங்க. அந்த சபையில போய் இருக்கும் பொழுது அங்க அப்ப மத்து அந்த ஊழியனாலே அப்படிதானே இருக்கும். ஆகாரம் தேவை சந்திக்கப்படாம இருந்தோன்னே 2 பேரும் சொன்னாங்களாம், இவன் வந்தான் நம்மளுக்கு ஆகாரம் கிடைக்க முடியும். அந்த மார்புல அடிச்சுட்டு அழுதாராம், ஆண்டவரே நான் வந்ததா இந்த நான் எதுக்க சொல்றேன் அடின்னு சொல்லவ, நான் தருத்திரம், நான் யாருக்கிட்ட சேர்ந்தாலும் அந்த தரித்திரம் போவாது, அந்த தரித்திரம் அவளுக்கு வந்துடுது, நான் யாருக்கிட்டையும் சேர முடியல, அப்படி சொல்லவே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வாயின் வார்த்தை ஞானமா பேசணும். அல்லேலூயா. அவர் தரித்திரத்தை சுமந்துட்டார், அவர் பாவத்தை சுமந்துட்டாரு, நீங்க சுமக்க தேவைகள் இல்லை. நடந்தது என்ன, மார்புல அடிச்சுட்டு நான் வந்ததா அந்த ஆலயத்துல சாப்பாடு இல்லை ஆண்டவரேன்னு அழுதாராம். ஆனால் அவருடைய மரணம் சாட்சி கொடுக்குது. எந்த இடத்துல அந்த 350 ரூபா ஒரு மாசத்துக்கு மூடை செவந்தாரோ அவர் பரிசுத்தம் செமந்து கொண்டு என் தேவனோட ஓடிய பாதையில அவர் சஞ்சரித்து கொண்டிருந்தார். அந்த மரணம் என்ன ஏற்பட்டது, அந்த கடையிலிருந்து அவர் அடக்கம் பண்ண ஆறாதவர் அல்லேலூயா. ஆகணும் ஆத்துமக்கள் நிரம்பி வாகனம் போக முடியாத ஒரு ராஜா பிரயாணம் கூட்டம் கூட்டமாக எந்த இடத்துல ஸ்தோத்திரம். நீ அவருக்காக காத்திருக்கிறாயா, நீ அவருக்கு பிரியமா இருக்கிறாயா, அவருக்கு உண்மையா இருக்கிறாயா, அவருக்கு பரிசுத்தமா இருக்கிறாயா? ஹல்லேலூயா. நான் இதோட முடிஞ்சு நினைக்கவே கூடாது, நான் தரித்திரனை சொல்லவே கூடாது, நான் பலவீனம் வச்சு இந்த பலவீனக்கு போகாதுன்னு சொல்லவே கூடாது, என் பிள்ளை படிக்க நம்ம வாயினால சொல்லக்கூடாது, என் குழந்தைக்கு குழந்தை இருக்காது வயசான்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வர். சொல்றாரு, இதோ இருக்கிறேன், கர்த்தர் சந்ததியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்க முன்பாக என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள், என்னை குறித்து சாட்சிகள். நான் யாருடைய எருதை எடுத்ததுண்டா, யாருடைய கழுதையை எடுத்தது கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இழுக்கன் செய்தேன், யார் கையில் பரிதானமா வாங்கி சண்டையா இருந்தேன் சொல்லுங்கள், அப்படினால் அது உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றாரு. என் மேல தப்பு இருந்தா சொல்லுங்க, என் மேல குற்றம் இருந்தா சொல்லுங்க. ஒப்புரவாயிரணும், கசப்பு இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு கசப்பா, பக்கத்து வீட்டுல கசப்பா, தாயும் மகளுக்கும் கசப்பா, சகோதரன் சகோதரன் கசப்பா. ஒரு வசனோடு உன் சொந்த சகோதரன் ஒப்புறாம நீ பலிபடுத்துறது காணிக்க வைக்காதுன்னு வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம் கேட்கிறாரு சாமுவேல். நீ சொல்லு,
நான் என்னது செஞ்சேன்? திருடனா? ஏமாத்தினா? அல்லேலூயா. அந்த மக்கள் அதுக்கு 4வது வசனம் சொல்லுது, அதற்கு அவர்கள் நீ எங்களுக்கு அநியாயம் செய்ய, மக்கள் சொல்றாங்க, சாட்சி கொடுக்குறாங்க. சாமுவேலுக்கு மக்கள் சாட்சி கொடுக்குறாங்க. அவர் ஆலயத்தில் ஆசாரியனாய் இருந்த சாமுவேலுடைய சாட்சி சொல்லுகிறேன். அல்லேலூயா. சோத்திரம். நான் எப்படி இருக்கிறேன்? அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையை நம்ம உணரணும். ஒவ்வொரு வார்த்தை இந்த நான் எனக்கு ஏற்கணும். இந்த வார்த்தையை நான் எனக்கு நீ எடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கறது நீங்க உங்களுக்கு நீ எடுக்கணும். அல்லேலூயா. மக்கள் சாட்சி கொடுக்குறாங்க. அதற்கு அவர்கள் நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, எங்களுக்கு இடுக்கன் செய்யும் இல்லை, ஒரு கையில் ஒன்றும் வாங்கும் இல்லை என்றார்கள். ஆமென். 5வது வசனம் சொல்லு, அதற்கு அவன் நீ என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருக்கிறார். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். எனக்கு உனக்கு ஊட நிற்கிறது யார்? என் ஆண்டவர். நீங்களும் நியாயம் தீர்க்க முடியாது, நானும் தீர்க்க முடியாது. அல்லேலூயா. பாருங்க சொல்லுறோம், உங்களுக்கு எதிராக சாட்சியா கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் என்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள் அவர் சாட்சி தான் என்றார்கள். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம ஆசீர்வாதம் நம்மளை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. நம்மளை சுற்றி இந்த ஆராதனை வேலை நிச்சயமாக உற்று தொடர்ந்திருக்கோம். நம்ம விசுவாசம் என்ற கேடகத்தை பிடிக்கணும். ஆமென். 1 ராஜாக்கள் எடுங்க, அதில் 2ல் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சாலமோனுக்கு கட்டிட்டு சொல்லுதான், தாவீது சாலமோனுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிதான் இருக்குது. தாவீது மரணடி காலம் சமீபத்த போது அந்த குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளிட்டு சொன்னது. அல்லேலூயா. அப்போ இந்த 2 பாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது வசனத்தை பாருங்க. நீ என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாயிரு. அல்லேலூயா. சோத்ரம். தாவீது சாலமோன்கிட்ட சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ என்ன செய்தாலும் நீ எங்க போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதுக்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையா நடக்கும்படிக்கு தங்கள் வழிகளை காத்து கொண்டால், அல்லேலூயா, இஸ்ரவேல் சிங்காசனில் வெற்றி இருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாம போவதில்லை என்று சொன்ன நம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதுக்கும் மகன்கிட்ட சொல்றான் தாவீது. அல்லேலூயா. நீ எப்படி இருக்கிறா? அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகிட்ட நம்ம எப்படி வளர்க்குறோம்? நம்ம பிள்ளைகிட்ட எப்படி சொல்லி வளர்க்குறோம்? அல்லேலூயா. முடிவிருந்த ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும், முடிவிருந்த ஆசிரத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் ஜீவக்கிரீடனா லேசான காரியம் இல்லை. பிதா மகிமைப்படுவார்னா லேசான காரியம் இல்லை. என் கர்த்தர் சாமியலோடு இருந்த ஆண்டவர் நம்மளோட என்னோட இருக்கிறது லேசான காரியம் இல்லை. நீங்க சாட்சி கொடுக்கிறது லேசான காரியம் இல்லை. எல்லாம் வரதான் செய்யும், பிரச்சனை வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும், கஷ்டம் வரதான் செய்யும். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். அதே 1 ராஜாக்கள் 3:5 வசனம் சொல்லுது. 5ல் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது. அதே இதில் படி. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றிய உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரே அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தார். அல்லேலூயா. தாவீது கொடுக்குற ஆலோசனை அந்த வசனத்தில் 1வது வசனத்தில் பார்த்தோம். தாவீது கொடுக்க ஆலோசனையை பார்த்தோம் பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லு, கிபினியிலே கர்த்தர் சாலமுக்கு தரிசனமாகிறார். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்க, தாவீதும் அவன் இருதயத்துக்கு ஏற்றவன், ஆண்டவருக்கு உண்மை உள்ள மகன். அல்லேலூயா. அப்போ இவன் தாவீதுடைய சன்னதி சாமியில பிடிக்கிறது. இப்போ நான் இருக்குன்னா என் பிள்ளைகளை பிடிக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 132 நான் அதிகமாக என் பிள்ளைகிட்ட சொல்லி
சின்ன பிள்ளைகளுக்குல அந்த வசனத்தில் எனக்கு பிறகு நீங்கள் உட்கொண்டாதான் உங்களுக்கு வெற்றி. அல்லேலூயா. நீங்கள் அப்படி தூங்குனா எனக்கு தெரியாது, நான் இழுத்து உங்களை கொண்டு போக முடியாது. நம்ம வாங்கி சாப்பிட்டாதான் அவருடைய நீ கை கொண்டால் தான் உனக்கு என்ன செய்ய முடியும், வெற்றி சொல்லி கொடுத்துருப்போம். இப்போலாம் கிட்ட சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்படி நம்மளுக்கு மேலே வசனம் எல்லாத்தையும் தெரியும். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம சிறிய வயதில் நம்ம விதைக்க வேண்டியது என்ன செஞ்சிருப்போம், விதைச்சிருப்போம். அல்லேலூயா. அதான் கிபினிலே கர்த்தர் சாலமுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னிடத்திலே கேள் என்று தேவன் சொன்னார். அல்ல அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையாமுக்கு முன்பாக நடந்தபடியே தேவன் அவருக்கு பெரிய கிருபையை செய்து, என் தகப்பனாகிய தாவீது நேர்மையா உண்மையா உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தில் நடக்கிறபடியே. அல்லேலூயா. ஏதோ தரிசனத்தில் சொல்றார், உனக்கு என்னது வேணும் நீ கேளு. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் சாலமோன் சொல்ற வார்த்தை பாருங்க, தகப்பனை உச்சரித்து கேட்கிறான். அல்லேலூயா. நம்மளே சரியில்லைனா நம்ம பிள்ளைகளை எப்படி சரிப்படுத்த முடியும்? நம்மளே கரெக்டாக இல்லைனா நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? அல்லேலூயா. அவருக்கு காத்திருந்து அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடி அவருடைய சிங்காசனம் விட்டிருக்க ஒரு குமாரனே அவருக்கு தந்தேன்னு சொல்லுதான். அதே வசனத்தில் பாருங்க, அந்த 12வது வசனம் சொல்லுது, உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். அல்லேலூயா. உண்மையிலேயே சாலமோன் கேட்டு பார்த்தா அவன் எதுவுமே கேட்கல, ஞானத்தை தான் அவர் கேட்டார். ஆனால் எல்லா ஆசீர்வாதம் அவளுக்கு என்ன செஞ்சு கிடைச்சிச்சு. அவர் கேட்டது என்ன கேட்டார், ஞானத்தை தான் கேட்டார். அல்லேலூயா. இவ்வளோ மக்கள் தகப்பனுடைய நடத்தது இவ்வளவு இருக்குது, விதைப்பு இவ்வளவு இருக்குது. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஞானத்தை கேட்கணும். இப்போ அல்லேலூயா. ஆனால் வேண்டதுக்கு கேட்கறதுக்கு மேலான காரியங்களை ஆண்டவர் கொடுத்தார். இதிலே உனக்கு சரியானவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின்னும் எழும்பினதில்லை. இதுமென்று நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். நீ ஞானத்தை தான் கேட்டா, உன் தகப்பனை உச்சரித்து என்கிட்ட உணர்த்தி கேட்டா. ஆனா உனக்கு நான் நீ கேட்காத இதுல கூட நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு வார்த்தை தீர்க்க தரிசனம் பேசல, எனக்கு தரிசனம் இல்ல, எனக்கு வார்த்தை இல்ல, நான் உண்மையை நம்பி வந்திருக்கிறேன். அவர் கேட்கறதுக்கும் மேலானது அவருக்கு தெரியும். எனக்கு எது தரணும்னு அப்பாவுக்கு தெரியும். அல்லேலூயா. எது எனக்கு கொடுக்கணும் இந்த ஊழியத்துக்கு நீ அப்பாவுக்கு கொடுக்க தெரியும். அல்லேலூயா. ஆனா என் அப்பா எனக்கு தந்துட்டார் நீ வைங்க, அதுக்கு கணக்கு உண்டு. கணக்கு கேட்பாரா? நாங்க நேரிக்கு ஒரு மீட்டிங் நான் போயிருந்தேன், அங்க சொன்னாரு, அல்லேலூயா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், எல்லை விரிவாக்கும், இந்த ஊர்ல நான் முதல் எடுக்கணும், என் பக்கத்து வீட்டுல முதல் எடுக்கணும். நல்லதுதான், அந்த பரிசுத்தன் சொன்னது மாத்திரையே நான் சொல்றேன், நல்லதுதான், தந்துருவாரு. ஆனா கணக்கு கேட்பாரு. கணக்கு கொடுப்பீங்களா? ஆசிரத்தை வாங்கினீ கணக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டாரு. அல்லேலூயா. இல்லை, அவர் சொன்னதை சொல்றேன். அல்லேலூயா. அப்போ பாருங்க, சாலமோனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் அப்படி வந்துச்சு. அதான் சொல்றேன், வெள்ளி வந்துச்சு, பொண்ணு வந்துச்சு, தங்கத்தினால் ஆலயம் கட்டினாரு. உங்களையும் அப்படி ஒரு ஆசிரியத்துட்டார் நீ வைங்க. இந்த நாட்களை கர்த்தரை நம்புறோம், செழிப்பான். அல்லேலூயா. உனக்கு ஒரு செழிப்பை வச்சுட்டார் நீ வைங்க. வானத்தின் பலனை திறந்துட்டா நீ வைங்க. யாக்கோபுடி ஆசிரியர்கள் தச்சுட்டா நீ வைங்க. யோசேப்புடி ஆசிரியர்கள் வச்சுட்டா நீ வைங்க. கணப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா? எனக்குலாம் அதை பற்றி தெரியாது, அவர் சொன்னு சொல்றேன். அல்லேலூயா. இப்போ நீங்க சீரவா இருக்கிறீங்க, வெறுமையான பாத்திரமா இருக்கிறீங்க, ஒன்றை இல்லாம நிலைமையில இருக்கிறீங்க. ஒரு தூதர் மூலம் நீங்க நினைக்கலாம், நான் நினைக்கலாம், என் கணவருடைய ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு எங்க வர போகுது, இந்த காணிக்கை வச்சு சாப்பாடு போடணும், வாகனம் விடணும், பெட்ரோல் ஊற்றணும், இதுதான் கரண்ட் இப்படி நினைக்கலாம். தூதர் மூலம் என்னை தானே சொல்லுங்க, தூதர் மூலம் எனக்கு கொண்டு வச்சுட்டாருன்னு வைங்க. எனக்கு தூதர் மூலம் எசப்ப கதவை தட்டி தூதர் மூலம் சாரால் குழந்தையே இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்தாங்க, தூதர் வந்தாங்க. அல்லேலூயா. ஆபிரகாமே, சாரால் கற்பனை என்ன செய்வது உருவாக போகுது. அந்த அம்மா சிரிக்காம பண்ணிட்டு வசனத்துல என்ன செஞ்சு பாருங்க, நான் என்ன சொல்றேன், எனக்கு அப்படி வச்சுட்டா நீங்க ஆண்டவர் யாட்ட நான் வந்த உடனே அல்லேலூயா 10 லட்சம் வந்துட்டு அல்லேலூயா இதை தூக்கி அப்படியே பிள்ளைட்டு கொடுத்துட வேண்டியதான். இப்போ நான் எப்படி கேட்க, ஊழியத்துக்கு தேவை, இந்த தேவையை மறந்து நான் 10 லட்சம், அப்பா நீ என்ன 4 சொத்தை எடுத்து கொடுத்தனா என்கிட்ட கணப்பு கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார்ல. அல்லேலூயா.
என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறணும், நான் மாறணும். அல்லேலூயா. நீங்க நினைச்சா நீங்களும் நினைக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, ஆசீர்வாதத்தை குறித்து நான் சொல்லுது. அப்படி தாவீதுடைய மகன் சாலமோனுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். நம்ம அவருக்காக சுவிசேஷ ஊழியம் செய்ய போறோம், நம்ம அவருக்காக சனிக்கிழமை செபிக்கிறோம், இனிமே நினைச்ச ஆத்மா வந்தா ஒவ்வொன்றும் நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மளை எப்படி வெட்கப்பட விடுவாரு? எப்படி நம்மளை வெறுமையா விடுவாரு? காண்டாமிருத்து பலனை தருவாரு. 120 வருஷம் மோசி கொடுத்த பலனை தருவார். ஹல்லேலூயா. புள்ளியில நம்மளுக்கு தரலனாலும் தூதர் மூலம் தருவாங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இப்படி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சாலமோன் கொடுத்திருக்காரு அல்லவா, உன் தகப்பனாகிய தாவீது நடந்ததை போல. ஹல்லேலூயா. அந்த 14வது வசனம், உன் தகப்பனாகிய 3:13 சொல்லுது, இதுமென்று நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் நீங்க கேட்காத ஐஸ்வரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். உன் நாட்களில் இருக்க ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியான இருப்பதில் 13 சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க கேளாத ஒரு வசனம் வந்து ஹல்லேலூயா. நாடாத நாட்டப்பட்ட எல்லாமே என்னச்சு வாஸ்தலங்கள் எல்லாம் என்னச்சையும் கொடுக்கப்படி ஒரு வசனம் உண்டு. ஐயோ, எனக்கு வெறுமையா இருக்கப்பா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் இதுல இருந்து நான் எப்படி வருவேன், நான் ஒன்றும் இல்லை, எனக்கு சொத்து இல்லை, எனக்கு ஒரு எதுவுமே இல்லை, நம்ம நினைச்ச மாதிரி இல்லை. கர்த்தர் தரச்சில யாராலையும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அதான் பாருங்க, அந்த 14வது வசனம் சொல்லுது, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீ என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு என் வழியில் நடப்பாகில் உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை போல நீ என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. தாவீதே அவனுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. என் ஆண்டவர் தரிசனத்தின் மூலம் இது கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அந்த 15 சாலமோன் நித்திரை தெளிந்தபோது அது சொப்பன் என்று அறிந்தான். அந்த சாலமோனுக்கு ஆண்டவருடைய தரிசனம் இத்தனை வருஷம் காலம் கழிச்சு நம்மளுக்கு தேடி வருது பாருங்க. இத்தனை ஆண்டுக்கு பிறகு அந்த ஐஸ்வரியத்தை ஆண்டவர் தாரா இருப்பாருங்க தேடி. மகளே, நீ பெற்றுக்கொள், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மரம், நீ ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிய மரம், நீ கனி கொடுக்கிற மரம், நீ பிதா மகிமைப்படுத்த மரம். அந்த வார்த்தை நம்மளை தேடி வருது பார்த்தீங்களா? அதான் என் ஆண்டவர் பெரியவர். அவர் யாரையும் ஒதுக்கி வைக்கிறவர் இல்லை, அவர் யாரையும் தள்ளி வைக்கிறவர் இல்லை, அவர் புறம்பெற் தள்ளுகிறவர் இல்லை. உலகம் மூட்டி வருந்த உன்னோட இருப்படி சொன்னார். ஆமென். ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களில் கொடுத்த வாக்குத்தத்தம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. எத்தனையோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கியப்பா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே. பலனை தந்து உமக்காக ஜீவிக்க, உமக்காக ஸ்தோத்திரம் ஓட கிருபைத்தாங்க. அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளுக்கு எல்லாத்துலேயும் ஒரு செழிப்பை கட்டளையிடுங்க. இந்த 2026 ஆண்டவரே துதிக்கிறேன்ப்பா, முடியதுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் சாட்சி சொல்லி ஆகாரம் போட வைக்குங்க. சபை மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டு, சபை மக்கள் நிலநிற்கட்டு, சபை மக்கள் பாதுகாக்கட்டு, சபை மக்களுக்கு ஒரு குறைவு இருக்கக்கூடாது ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் செபிக்கிறேன், எதுலையுமே ஒரு குறைவு இருக்கக்கூடாது. கைவிடும் தொழிலை ஆசீர்வதிப்பீராக, போக்குவரத்தை ஆசீர்வதிப்பீராக, எல்லாத்திலையும் ஒரு வெற்றியை காண கிருபை செய்யுங்கப்பா. கர்த்தர் மகிமைப்படுங்க. அதே போல கல்வாரி இரத்தத்திலையும் ஆண்டவரே நீங்க மகிமைப்படுங்க. இந்த பலிபீடத்தில் வைத்த சோத்திர காணிக்கைய என் கர்த்தர் ஆமென்று ஆமென்று அங்கீகரிங்க. இந்த வச்சிருக்க தசம்பாகத்தை கர்த்தர் ஆமென்று ஆமென்று கைவிடும் தொழிலெல்லாம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஆசீர்வாதம் ஊற்றோடு போய் கடந்து போக கிருபை செய்யும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுங்க. அவர் ரத்தத்திலே பானம் பண்ண போகிறோம். ஆமென் ஆண்டவரே, உமக்கு நன்றி சபா. அல்லேலூயா.